ராவணன் அரக்கனா தலைவனா? ராமன் வேறு யாரும் இல்லை, ஆரியன். ராவணன் வேறு யாரும் இல்லை, தமிழன். ஒரு ஆரியன் வந்து தமிழனை கொன்னான் அப்படின்னு இனக்கலவரத்தை தூண்டுறாங்க. இப்போ ராமாயணத்தில் எந்த இடத்துலையும் வந்து அவன் ஆரியன் என்று சொல்லப்படவில்லை. ஆரியன் என்ற சொல்லுக்கு மரியாதைக்குரியவன் அர்த்தம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தால் உங்களை ஆரியன்னு சொல்லுங்கள். யாகத்தை ஆரம்பித்தார், உடனே ஒரு தெய்வம் தோன்றியது, அந்த யாகத்திலிருந்து தோன்றியது. ஏன்னா ரிஷிசனுடைய மகிமை. ராவணன் எங்கள் தலைவன் அவன் சொல்கிறான்னா அதுல என்ன தெரியுதுன்னா அவன் அடுத்தவன் முன்னாடி ஆசைப்படுறான். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரியரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி தர்மா அறக்கட்டளையோட நிறுவனர் டி.ஏ. ஜோசப் அவர்கள் கூட தான் இருக்கும். ஆன்மீக ரீதியாக பல கேள்விகளுக்கு பல பதில்கள் சார் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கேள்விக்கு அற்புதமான பதில்கள் கொடுக்க சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்போதுமே நம்ம போன எபிசோட்ல பேசின மாதிரி இந்த ஒரு எபிசோட்ல நம்ம பேசியிருப்போம். என்னன்னா, இந்த புராணங்கள்ல வர கதாபாத்திரங்கள்ல அனுமன் பறக்கிறாரு, ராவணனுக்கு 10 தலை அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த ராவணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வடக்கும் தெற்கும் வேற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. வடக்குல என்ன சொல்றாங்கன்னா, ராவணன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனவன் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படியே தெற்குல பாத்தீங்கன்னா ராவணனை பலர் வந்து போட்டுடுறாங்க. அவர் வந்து ஒரு தலைவனா ஏத்துக்கிறாங்க, ஒரு அவரையும் வணங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ராவணன் அரக்கனா தலைவனா? இப்போ இதில் நீங்கள் வடக்கு தெற்குன்னு 2 சொற்கள் பயன்படுத்துறீங்க. அதில் ஒரு சிறு திருத்தம் என்னன்னா, தெற்கேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டிலேன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில், அதாவது தெற்கே வந்து கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, தெலுங்கு இருக்குது. அவங்களாம் ராவணனை தலைவனாக கொள்வது இல்லை. தமிழ்நாடு தவிர இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலையும் ராவணன் அரக்கனாகத்தான் கருதப்படுகிறான். இங்கே தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. சிலர் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு ராவணனுடைய கதைகளை அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு சொல்லுகிறார்கள். அதுக்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ராவணன் அப்படிங்கிற கதையை பார்க்குற போது அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ராமன் வந்து ஒரு சத்திரிய ஜாதியில் பிறந்தான். சத்திரிய ஜாதின்னா அரசால பிறந்த மன்னர்களுடைய வம்சம். இந்த இந்தியாவில் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரன்னு 4 வர்ணம். அதில் முதல் வர்ணம் வந்து வேதம் படிக்கிறது. அவங்க வேறு தொழிலுக்கு போகக்கூடாது, ஆன்மீகம் மட்டும்தான், கோயில் கைங்கரியம் தான் அவங்க செய்யணும். 2வது சத்திரியர்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டியவர்கள், யுத்தம் செய்வார்கள், மற்றவர்களுக்காக உயிரை கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள். அந்த சத்திரிய ஜாதியில் ராமன் பிறந்தான். இது இப்போ ஓப்பனாக போட்டிருக்கு. ஏன்னா தசரதன் என்ற சத்திரியனுக்கு பிள்ளை இல்லை. அப்போ வந்து வசிஷ்டராகிய தன்னுடைய குலகுருவை பார்த்து, சுவாமி எனக்கு பிள்ளை இல்லை, அவ்வளவு இந்தியா முழுக்க அரசாண்டு பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், உன் ஜாதகத்தில் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லைப்பா, ரொம்ப கர்மா தடுக்குது, அதனால் ஒரு யாகம் பண்ணணும், அந்த யாகம் நாம் பண்ணால் பலிக்காது, உன் கர்மா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பெண் வாசனையே அறியாத ஒரு ரிஷி இருக்கார், அவர் பேர் ரிஷிசிருங்கர். அவர் வந்து இந்த யாகம் பண்ணால் தான் உனக்கு பிள்ளை பிறக்கும், என்னால் கூட உனக்கு குழந்தை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த தசரதன் வந்து, அது யார் அந்த ரிஷிசிருங்கர், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் வந்து விபண்டகர் என்ற ஒரு மகான், அவர் வந்து தன்னுடைய மகன் தன்னை விட பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டு, இந்த பெண்ணால் தான் மனுஷன் கெட்டு போகிறான், என் மகன் கண்ணில் பெண்ணே காட்டக்கூடாது என்று பெண்களையே பார்க்காத வகையில் அவர் வளர்க்குறார். அந்த ரிஷிசிருங்கர் வந்து பொண்ணையும் பார்த்தது கிடையாது. நல்லா மீசை முளைச்சி வாலிபனாக இருக்கார். அவருக்கு ஆம்பளை தான் தெரியும். அப்போ உலகத்தில் மனிதர்கள்னா ஆம்பளை தான் மனிதர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அவ்வளவு தூரம் மனடக்கம் உள்ளவராக இருந்ததுனாலே அவருக்கு வந்து தபஸ் ஏறி இருக்கு எக்கச்சக்கமாக. அதனால் அவர் வந்து செஞ்சால் தான் அந்த யாகம் பலிக்கும்னு சொல்லிட்டாரு வசிஷ்டர். அப்போ என்னாச்சு, இவரை வந்து வரவழைக்கணும் அப்படின்னா யாரா அங்கே சென்ட்ரி டியூட்டின்னா அப்பா தான். ரிஷிசிருங்கருடைய அப்பா வந்து ஒரு கிட்ட வரக்கூடாது, என் மகனை கெடுத்துப்படாதீங்க, அவன் என்னை பார்க்கலாம் பேசலாம் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு காவல் போட்டு வச்சுருக்காரு. அவர் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்போ அவரை எப்படிடா வரவழைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் சிந்தித்தார்கள்.
இந்த தசரதன் சிந்திக்கிறதுக்கு முன்னாலே ரோமபாதன் என்ற ஒரு ராஜா அப்படி சிந்திச்சான். ஏன்டான்னா, அவங்க நாட்டில் மழையே இல்லை 10 வருஷமா. அப்போ மழை பெய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு அவனுடைய அமைச்சர்களை கேட்டபோது, ரிஷிசிருங்கர் வந்தால் மழை பெய்யும், நாங்கள் யாகம் பண்ணால் மழை பெய்யாதுன்ட்டாங்க. அவ்வளோ பெரிய மகான் வந்தால் தான் இது சரியாகும் அப்படின்னு. அவரை எப்படிடா வரவழைக்கிறது அப்படின்ன போது, அவர் வந்து ஒரு யோசனை பண்ணி, நாட்டிய பெண்கள் சில பேரை அனுப்பி, நீ எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு அவங்கள, ரிஷிசிருங்கிறேன்னு. அவங்க வந்து ஆசிரமத்தை நோட்டம் விடுறாங்க. இந்த அப்பங்காரன் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி, அந்த ஆள் கொஞ்சம் பூ பறிக்க போன நேரமாக பார்த்து குபீர்னு உள்ளே போய் பாய்ஞ்சு அந்த 4 பெண்கள் அவரை சுற்றி அவரை தழுவி கன்னத்தை தடவி என்னென்னமோ இதெல்லாம் ஜிலேபி லட்டெல்லாம் சாப்பிடுங்கன்னு கொடுத்து அவன் பார்த்து அச்சந்து போயிட்டான். அந்த ரிஷிசிருங்கர், இது என்னது 2 சடை தொங்குது, மார்பெல்லாம் பெருசாக இருக்குது வீங்கி போய், குரல் வந்து இனிமையாக வருது, மீசையை காணாம் தாடியை காணாம், இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க, எந்த உலகத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியலையே என்று அவங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜிலேபியை பார்த்து, இந்த பழம் எந்த மரத்தில் இப்படி காய்க்குது அப்படின்னு கேட்குறாரு. ஓ, அப்படி ரொம்ப கட்டுக்கோப்பா வளர்த்துருக்காரு. ஆமாம், இந்த மரம் எங்கள் ஊரில் தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்படி சொன்னோடனே அப்போ உங்கள் ஊருக்கு நான் வரலாமா அப்படின்னு. உங்கள் அப்பா தான் விடமாட்டார் ஐயா அப்படின்னா, ஒரு வகையாக நான் வந்து அப்பா இல்லாத சமயமாக வர்றேன் அப்படின்னு சொல்லி இவர் ரிஷிசிருங்கரை அழைத்து கொண்டு அவர்கள் திருடுதனமாக அந்த ஊருக்கு போகிறாங்க. இவர் அடி வச்ச உடனே மழை பெய்யுது. அந்த ஊருக்குள்ளே அடி வச்ச உடனே மழை பெய்யுது. அவ்வளவு கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்டவர். அவரை வந்து இதுபோல் நாட்டிய பெண்கள் மறுபடியும் அவரை கூட்டிகிட்டு வந்து தசரதன்கிட்ட இந்த மாதிரி யாகம் பற்றி சொன்னபோது, அப்போ பண்ணலாமே அப்படின்னாரு. யாகத்தை ஆரம்பித்தார். உடனே அவருக்கு ஒரு தெய்வம் தோன்றியது, அந்த யாகத்திலேருந்து தோன்றியது. ஏன்னா ரிஷிசனுடைய மகிமை அப்படி. என்னென்னா, இதில் பாயசம் இருக்குது, இதை வந்து அந்த தசரதன் தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுக்க வேண்டியது, ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னா அந்த பாயசத்தை இந்த மனைவிகள் சுமித்திரை, கௌசல்யா, கைகை இந்த 3 பேருக்கும் கொடுக்குறார். அப்படி கொடுக்குற போது அவர்களுக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அப்போது சத்திரியர் தான் அவங்க. இப்போது இந்த சத்திரிய ஆரிஜினில் சந்தேகம் இல்லை, ராமன் வந்து சத்திரியன் தான் எழுதியிருக்கு. கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கு, வால்மீகி ராமாயணத்தில் எழுதியிருக்கு. ஆனால் அந்த ராமனை ஆரியன் என்ற பிராமணன் என்று இங்கே வர்ணிக்கிறார். ஓ, தமிழ்நாட்டில் ராமன் வேறு யாரும் இல்லை, ஆரியன். ராவணன் வேறு யாரும் இல்லை, தமிழன். ஒரு ஆரியன் வந்து தமிழனை கொன்னான் அப்படின்னு இனக்கலவரத்தை தூண்டுறாங்க. இப்போ ராமாயணத்தில் எந்த இடத்துலையும் வந்து அவன் ஆரியன் என்று சொல்லப்படவில்லை. ஆரியன் என்ற சொல்லுக்கு மரியாதைக்குரியவன் அர்த்தம், அவ்வளோதான். அது வந்து ஒரு ஜாதியை குறிக்கலை. இப்போ நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தால் உங்களை ஆரியன்னு சொல்லலாம், நீங்கள் என்ன ஜாதியாக வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி ஒரு சத்திரியன். இப்போ ராவணனுடைய ஆரிஜின் பார்ப்போம். இப்போ ராமனுடைய ஆரிஜின் வந்து இந்த ரிஷிசிருங்கர் நாட்டியக்காரிகள்லாம் சொன்னேன். இந்த ராவணன் கதை என்னடான்னா, ராவணனுடைய தந்தை புலஸ்தியர். புலஸ்தியர் என்ற மகிழ்ச்சியை தான் மிகுந்த ஒரு கோபாவேசமாக இருந்தபோது தன்னுடைய அம்சமாக விஸ்ரவச என்ற ஒரு இன்னொரு ரிஷி பிறக்கிறார். அவரும் புலஸ்தியர் தான், வேறு யாரும் இல்லை. அவரிடமிருந்து இந்த ராவணன் தோன்றினான். அவர் பிராமணன், புலஸ்தியர் பிராமணன். அப்போது கைகசி தேவிக்கும் புலஸ்தியருக்கும் 2 பேரும் பிராமண தம்பதிகள். அவர்களுக்கு பிறந்தவன் ராவணன். அவன் பிராமணனாக இருந்ததுனாலே சகல வேதங்களையும் அவன் படித்தான். அவனுக்கு தெரியாத வேதம் இல்லை. 4 வேதத்து 4 வேதமும் படித்தான். 4 வேதமும் படித்தான். அவன் வந்து மன அடக்கத்தில் அதிகமாக இருந்ததுனாலே பிரம்மாவை நோக்கி பல 1000 ஆண்டுகள் தவம் செய்து வரம் வாங்கினான். என்ன வரம் வாங்கினான் அப்படின்னா, என்னை யாரும் தோக்கடிக்கக்கூடாது, நான் மற்றவங்களை அடிப்பேன், அவங்க என்னை திருப்பி அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வரங்களை கேட்டு தொலைச்சான். பிரம்மா வந்து அவன் ரொம்ப கஷ்டமாய் தவம் இருந்தான். என்னென்னா, தன் தலையவே அறுத்து வச்சான், நெருப்பில் போட்டான். அந்த கன்றாவியை பொறுக்காமல் அவர் தோன்றிட்டார். உனக்கு என்னடா வேணும் சொல்லி தொழிடா அப்படின்னு இந்த வரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு கதை சொல்லுது. அந்த வரங்களை வாங்கின உடனே அவன் என்ன பண்ணான், முதல்ல அவங்க அண்ணன் குபேரன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் செல்வத்துக்கு அதிபதி. அவனை ஓங்கி அடித்து புஷ்பக விமானம்னு ஒரு பறக்கிற விமானம் வச்சிருக்கல, குடுறா எனக்கு அது அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு அண்ணன்கிட்டே வாங்கி, அப்போ அவன் தான் இலங்கைக்கு அதிபதியாக இருந்தான் குபேரன். அவனை ஓங்கி சாத்தி, ஓடுறா இனிமேல் ஏன் ஆடுறா அப்படின்னு நாட்டை விட்டே துரத்தி அவன் தப்பிச்சம் பொழிச்சுன்னு ஓடியே போயிட்டான். ஏன்னா பிரம்மாவுடைய வரம் இருக்குது, அவனை ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ அண்ணனுடைய நாட்டையும் அண்ணனுடைய
புஷ்ப விமானத்தையும் பிடுங்கி கொண்டு இவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். பண்ணி உட்காந்து ஆள ஆரம்பித்தான். அடுத்தாப்புல பார்த்தான், அண்ணனை பிடுங்கினா பத்தாது, மற்றவனையும் பிடுங்கணுன்ட்டு தேவலோகத்துக்கு போனான். இந்திரனை உதைச்சான், நவகிரகங்களை உதைச்சான். நவகிரகங்களை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. சனீஸ்வரன் என்ன செய்வாரோ, வியாழன் என்ன செய்வாரோ, வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில் சிம்மாசனத்துக்கு ஏறக்கூடிய படிக்கட்டுகளாக இந்த நவகிரகங்களை படுக்க வச்சான். நவகிரகங்கள் நெஞ்சில் கால் வச்சு தான் ஒவ்வொரு நாளும் ஏறுவான். அந்த மாதிரி அவன் ஆட்சி பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு தெரியாத கலை கிடையாது. வீணை வாசிப்பான் மட்டும் இல்லை, நல்லா பாடுவான். போர் தொழில் தெரியும், மாயமாய் மறைஞ்சிடுவான். அந்த வித்தைகள்லாம் அவனுக்கு வரும். ஜோதிடம் தெரியும். கைரேகை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறான். கைரேகைக்கு அதான் அவன் எழுதின புக்கு தான் அத்தாரிட்டி. அதே மாதிரி இந்த பில்டிங் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த இன்ஜினியரிங் அது ரொம்ப அழகாக செய்வான். இத்தனை அடி தான் ஒரு வீட்டுக்கு வந்து வாசப்படியாக இருக்கணும், கிழக்க பார்த்து இருக்கணும், மேலே லாகடக்கட்டை 21 கட்டை இருக்கலாம், ஜன்னல் மேற்கு பார்த்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக அவன் படித்து வச்சுருந்தான். அவனுக்கு தெரியாத கலை ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுக்கு இந்த பெண்களை பார்த்தா ஒரு வீக்னஸ். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, பிரம்மாவினுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிய பெண், அவள் பேர் குஞ்சிகஸ் கலை, அவளை போட்டு அமுக்கி பண்ணிவிட்டான். அது இந்த தமிழ் சினிமாவில் வருதில்ல, வில்லன் ரேப் பண்ண மாதிரி ரேப் பண்ணிவிட்டான். உடனே அவள் வந்து கிழிஞ்ச செயலையோடு போய் பிரம்மா காலில் விழுந்து, தந்தையே பாருங்கள் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே ராவணனை கூப்பிட்டு, டேய் இன்னொரு தடவை உனக்கு உன் மேலே நாட்டம் இல்லாத பொண்ணை நீ கை வச்சின்னா உன் தலை சுக்குநூறாக வெடிச்சு சேர்த்து போவார், போ, நான் கொடுத்த வரமெல்லாம் கேன்சல் ஆகிடும் அப்படின்ட்டாரு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ராவணன் வந்து சீதையை டச் பண்ணல. சீதையை தூக்கிட்டு வந்தானே தவிர அவள் டச் பண்ணல. டச் பண்ணால் அவன் தலை வெடிச்சிடும், அது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் அவன் இருந்தான். இப்போது இந்த பிராமணன் தமிழனா அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவன் தெற்க தானே இருந்தான், இலங்கைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு. தெற்கு நோக்கி பகுதியில். ஆமாம். இப்போ ஒரு கேள்விங்க, இந்த இப்போ இருக்கிற இலங்கையை ராவணனுடைய இலங்கைன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வி என்னடான்னா, இலங்கையிலே சீதை இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட அனுமான் அங்கே மகேந்திர பர்வதத்தில் ஏறி நின்று ஓங்கி ஒரு உதை விட்டார். அது அப்படியே ஆகாய மார்க்கமாக பறந்து வந்தார். வந்து இலங்கையிலே சாயந்தரம் இறங்கினாருன்னு இருக்கு. அவர் புறப்படும் போது ஏர்லி மார்னிங், வந்து ரீச் ஆகிற போது லேட் ஈவினிங். அப்போது 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணியிருக்கார். அவர் என்ன வேகத்தில் பறந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் வானத்தில் பறக்கும்போது, இப்போ லாரி போகும்போது அந்த காற்று வேகத்தினால குப்பையெல்லாம் பறக்கும் தெரியுமா, பேப்பர், அது மாதிரி இவர் போன போது அந்த வேகத்தினால கடலில் கரையில் இருந்த மரங்களெல்லாம் வேரோடு பறிவுண்டு அவர் கூட போச்சான். மலைகளெல்லாம் பேத்துக்கிட்டு போச்சான் அவர் கூட. பா, அவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காரு. அவ்வளோ ஸ்பீடில் போன அனுமான் இலங்கையை ரீச் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் ஆகிருக்கு. நான் சொல்கிறது தெரியுதா? இன்றைக்கி விமானத்தில் சென்னையில் ஏறினா அங்கே ஸ்ரீலங்காவுக்கு எப்போ போகிறீங்க? 1/2 ஹவரில் போயிருக்கீங்க. ஆமாம், 1/2 ஹவரில். அந்த விமானத்தை விட இவர் வேகமாக போயிருக்காரு. அப்படி இருக்கிற போது அது இந்த இலங்கை அல்ல. அனுமான் போய் குதித்த இலங்கை 12 மணி நேர பயணத்துக்கு பிறகு சேரக்கூடிய இலங்கை. அது எங்கே? இப்போ வந்து அகழ்வாராய்ச்சி துறைக்காரங்க, ஜியாலஜி ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்க, லெமூரியான்னு ஒரு கண்டம் இருந்தது ஆஸ்திரேலியா பக்கத்தில், அது இப்போ கடலுக்குள்ளே போயிடுச்சு, ஒருவேளை அது அந்த இலங்கையாக இருந்திருக்கலாம் என்று யோசிக்கும்படியாக இருக்கிறது. அப்போ தமிழுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் ராவணன் என்ன பாஷை பேசினான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமாம், அந்த கேள்வி முன்வைப்பாங்கல்ல கண்டிப்பாக. ஆமாம், தமிழன்னு சொன்னால் அவன் தமிழில் தானே பேசியிருக்கணும். அப்படிங்கிற போது சீதையை அவன் தூக்கி கொண்டு வந்தான். சீதை என்ன பாஷை பேசினான்? சீதையுடைய மதர் என்ன? ராமன் சீதைக்கு என்ன மதர் டங்கு? சான்ஸ்கிரிட்டுடைய ஒரு புரோக்கன் ஃபார்ம், பிராகிருதம் என்று சொல்லப்படுவது. நம்ம செந்தமிழ் கொடுந்தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நான் வந்து நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அது செந்தமிழ். அப்படி இல்லாமல் ரொம்ப அழகாக்கு நைனா அப்படின்னு நான் சொன்னால் அது வந்து கொச்சத்தமிழ், அது மெட்ராஸ் தமிழ். அது மாதிரி சம்ஸ்கிருதம் கொஞ்சம் சிதைந்து பிராகிருதம் என்ற ஒரு வடிவிலே இருந்தது. அந்த மொழியை தான் வடக்கு அனைவரும் பேசினார்கள். அதிலிருந்து சிதைஞ்சது தான் பாலி, அது புத்த மதத்தினுடைய பாஷை. அதிலிருந்து சிதைஞ்சது தான் சௌராஷ்டிரா, காஷ்மீரி, பங்காளம், உத்தரப்பிரதேசம், மற்ற பாஷைகள்லாம் அதிலிருந்து பிறந்து தான் ஹிந்தி அப்படி வருது. இப்போ இந்த சீதை முதன்னு ராவணனை பார்க்குற போது
காட்டில் இவன் பிச்சைக்காரனாக வர்றான், சாமியாராக வர்றான். பௌத்தி பிக்ஷாந்தேகி அப்படின்றான். உடனே வந்து என்னம்மா தனியே இருக்கிறியே, உனக்கு யாரும் இல்லையான்னு. இல்லை, என் கணவர் இருக்கார், என் கொழுந்தன் இருக்கார், அவங்க வெளியே வேட்டைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அது எந்த பாஷையில் இவன் கேள்வி கேட்டான், அவள் எந்த பாஷையில் பதில் சொன்னான்? தமிழில் பேசுனாங்க? இல்ல. என்ன சான்ஸ் இருக்குது? இல்லை. அப்போ அவன் சம்ஸ்கிருதத்தில் கேட்டான், இவளும் சம்ஸ்கிருதத்தில் பதில் சொன்னான். சீதைக்கும் ராவணனுக்கும் நெடுநேரம் வந்து கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அவன் வாடிங்கிறான், நான் வரமாட்டேங்கிறான். அவன் போராட்டம் அசோகவனத்தில். அதெல்லாம் என்ன பாஷையில் இருந்தது? அது யோசிக்கணும். அனுமான் போய் என்ன பாஷையில் பேசினாரு? அப்போது அங்கே சம்ஸ்கிருதம் பேசினவன் ஒரு பிராமணன், அவன் ராவணன். இப்போது ஒரு தமிழனை ஒரு ஆரியன் கொன்று விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இவன் ஆரியங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இவன் தமிழங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஒரே ஒரு வரி காட்டுங்க போதும். எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ இந்த கதைக்கு முரண்பாடாக கம்பராமாயணத்தில் ஒன்றும் இல்லை. கம்பராமாயணம் தமிழில் எழுதப்பட்ட ராமாயணம். அந்த கம்பரே அவன் தமிழன்னு சொல்லலை, இவன் ஆரியன்னு சொல்லலை. அவர் எப்படி ராமாயணம் எழுதினாராம்? டெய்லி 700 ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தை விளக்கம் சொல்ல சொல்லி பகலில் கேட்பாராம், ராத்திரியில் அதை தமிழ் பாட்டாக பாடுவாராம். அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போ ஒரிஜினல் அவரும் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கார். மூல நூல் வால்மீகி ராமாயணம் தான். அதுக்கு முரண்பாடாக அவர் எங்கேயுமே எழுதலை. ஸோ அப்படி இருக்கிற போது ராவணன் எங்கள் தலைவன் அவன் ஒருத்தன் சொல்கிறான்னா அதில் என்ன தெரியுதுன்னா, அவன் அடுத்தவன் முன்னாடி ஆசைப்படுறவன். ராவணனுக்கு அதான் கொள்கையாக இருந்திருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, அவன் தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றுமே சம்பாதிக்கலை. அவன் சம்பாத்தியம் போகிறான், திருட்டு சம்பாத்தியம். அண்ணன் அடித்து பிடுங்கினான் புஷ்பக விமானத்தை, அவனை நாட்டை விட்டு விரட்டி இலங்கை எண்ணுகிறான்னு சொன்னான். அதுக்கப்புறம் அதோட ஓஞ்சானா திக்விஜயம்னு போவான். திக்விஜயத்தின் போது பல மன்னர்களை தோற்கடித்தான். அவன் எவ்வளோ ஒரு வம்பு பிடிச்சவன்னா, அனரண்யன்னு ஒரு ஆள். அந்த ஆள் யாருடான்னா, ராமனுடைய ரகு வம்சம் இருக்கே, அந்த வம்சத்தில் ராமனுடைய காலத்துக்கு முன்னால் அரசாண்ட ஒரு மன்னன். அப்புறம் அவர் வந்து வயசான பிறகு காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டார். அவர் வந்து ராஜாவாக இருந்த காலத்தில் ராவணன் அவரை பற்றி கேள்விப்பட்டு, நான் சிவன்கிட்டையும் பிரம்மாக்கிட்டையும் வரம் வாங்கின பிறகு இவனை ஒரு போர்த்தவனை முதல்ல, இவன் ரொம்ப பெரிய ராஜான்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இவன் வரம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அவர் ரிட்டையர் ஆகி காட்டுக்கு போயிட்டான் தவம் செய்யறதுக்கு. வேறு ராஜா உட்காந்துருக்கான். எங்கடா அனரண்யன்னு கேட்டால் காட்டில் தவம் செய்துக்கிட்டு இருக்காருன்னா. உடனே காட்டுக்கு போனான். எங்கே இருக்கான் அனரன் விசாரித்தா, அவன் தாடி மீசையெல்லாம் வச்சு எலும்பும் தோலுமாக உட்காந்து ஓம் நமோ நாராயணன்னு மந்திரஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். டேய், நீ தானே அனரண்யன், வாடா சண்டைக்கு அப்படின்னு. நான் சண்டை போடுற நிலைமையில் இப்போ இல்லைப்பா, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், நான் அரசியல் பொறுப்பெல்லாம் விட்டுட்டேன், என் மகன் பேரன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னால் நிற்கக்கூட முடியாது, இப்போ தவம் பண்ணிக்கிட்டு என்னை வந்து சண்டைக்கு கூப்பிடுறியடா அப்படின்ன உடனே அவன் வந்து, அப்படிலாம் சொன்ன தப்பிச்சலாம்னு நினைக்கிறியா? ஒரு காலத்தில் நான் வந்து சாதாரண ஆளாக இருந்தபோது நீ பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிட்டு இருந்தீல்ல, அதை மண்கு வைக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடித்து தரையில் விழ வச்சான். நெஞ்சு மேலே ஏறி மிதித்தான். வேறடா செய்வனே அப்படின்னா அவன் லொக்கு லொக்குன்னு இரும்புறான். பாவம், அந்தால என்ன செய்ய முடியும்? அப்போ அவர் என்ன பண்ணார், ஏண்டா ஒரு பலக்கொழுப்புனாலும் வரக்கொழுப்புனாலும் யாரை அடிக்கிறது யாரை அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு விவஸ்தை கூட இல்லாமல் என்னை இந்த பாடுபடுத்திட்டு இல்லை, ஒரு சாபம் போடுறேன் கேளு. கோலத் தசரத ராமன் என் குலத்தோன் கொடுங்கணையால் தாள கொலை போல் உன் தலை தரை வீழ்க என்னை சபித்தான். என் வம்சத்தில் ராமன் ஒருத்தன் பிறப்பான். அப்போது அவன் எப்படிப்பட்டவன்னா, வாழை தார் இருக்கு இல்லையா, அதை வெட்டினா எப்படி அவ்வளவும் புலப்படம் சிந்தும், அது மாதிரி உன் 10 தலையும் தரையில் சிந்த வைப்பான். அப்படி ஒரு காலம் வரும்டா, அந்த சாபம் பலிக்கும்டா அப்படின்னு சொல்லி செத்து போயிடும். இப்போ இந்த ராவணனுடைய வீரம் என்ன லட்சணமாக இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் செய்வீங்களா அந்த காரியம்? ஒரு தாத்தா உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு அம்மன் கோயிலில், அவர் போயோ இங்கே வாயா அப்படின்னு தாடியை பிடிச்சி இழுத்து மண்டையில் ஓங்கி போட்டு நீ இளைஞர் நடந்த காலத்தில் எத்தனை பேர் அடிச்சிருப்ப, இப்போ அடி பார்ப்போம் அப்படின்னு. இது நல்லா இருக்கா? அந்த ஆளுக்கு என்ன வயசு, அந்த ஆளுக்கு என்ன முடியும் என்ன முடியாதெல்லாம் பார்க்குறது இல்லையா? அப்போ இவனுடைய எட்டிக்கெட் எப்படி இருக்குது, மாரல்ஸ் எப்படி இருக்குது, இவன் எப்படிப்பட்டவன், இவனை போய் தலைவன் ஏன் சொல்லிக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன? அதனால் உங்களுக்கு என்ன பெருமை கிடைக்குது? அவன் தூக்கிட்டு இருந்ததெல்லாம் அடுத்தவன் சொத்து, அவன் மணந்து கொண்டதெல்லாம் மற்றவன் முன்னாடி,
அவங்ககிட்ட எந்த விதமான நீதியும் இல்லை. படிச்சவன் நிறைய படிச்சிருக்கான். வேதங்கள் படிச்சிருக்கான், கலைகள் படிச்சிருக்கான். 64 கலைகளையும் கெட்டிக்காரன். ஏதாச்சும் ஒரு நல்ல குணம்னா அவர்ட்ட ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சா சார்? நல்ல குணம், சொந்தக்காரன்ட்ட கை வைக்க மாட்டான். ம். அது எப்படின்னு சொன்னா, அவனுடைய ராட்சசர்கள் இருக்கிற இனம் அந்த ஜாதி, அவங்கள யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டான். வேறஸ் இப்ப நம்மள போல ஆளுகள்லாம் சொந்த மாமன் மச்சினன் சொத்தையே புடுங்குவோம். அவன் மனைவிய தடவுவோம். இப்படிலாம் பண்ண வேலைகள் நடக்குது. பத்திரிகையில படிக்கிறோம் இல்லையா? அந்த வேலை அவன் செய்ய மாட்டான். தன்னுடைய பந்துக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவன். அது ஒரு விஷயம். மற்றபடி அவங்கிட்ட வந்து சிறப்பாக சொல்றாப்புல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அதனால ராவணன் எங்களுடைய தலைவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் 2வது இதை யோசிக்கணும். இவனை தலைவன்னு சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க? அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? அதனால இப்ப எனக்கு மகாத்மா காந்தி தான் ஹீரோ, தலைவர்ன்னு நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்குவோம். என்னை பத்தி உயர்வா நினைப்பாங்க. அந்த ஆளு ஒரு அஹிம்சா மூர்த்தி, மண்ணடக்கம் உள்ளவர் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி இல்லாம இந்த ஒரு 72 கிராமத்துக்கு தீ வச்ச கொள்ளைக்காரன், அவன் தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்க. அப்ப என்னை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா. அது ஒரு பேட் இமேஜ்ல உருவாகும். ஏன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? அவன் பிராமணன் எழுதியிருக்குது. அவனை போய் அப்ராமணன்றீங்க. ராமன் சத்திரியன்னு சொல்லியிருக்கு. அவனை போய் பிராமணன்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? வீண் ஒரு இன துவேஷம் தான் அது. ராவணனுக்கான விளக்கத்த ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. அவங்க தான் முடிவு பண்ணணும். ராவணன நாம எப்படி ஏத்துக்கணும், ஏத்துக்க கூடாது அப்படின்னு பார்க்குறவங்க தான். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம்.